தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு அடைக்கலமாயிருந்து வாழ்வின் எல்லா புயல்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து என் பூரண சமாதானத்தால் நிரப்புவேன். ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பெருங்காற்றுகளும் போராட்டத்தின் வெயிலும் சுட்டெரித்து உங்கள் நிம்மதியை அளிக்கிறதா? பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்ற இந்த சத்திய வார்த்தையின்படி கர்த்தரே உங்களுக்கு எப்பொழுதும் உறுதியான மறைவிடமாக மாற காத்திருப்பதாக சொல்லுகிறார். வேதத்தில் கண்மலையின் மேல் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனிதனைப் போல கிறிஸ்துவை உங்கள் வாழ்வின் அடித்தளமாக மாற்றும்போது எந்த புயல்களும் உங்களை ஒருபோதும் அசைக்காது. இவ்வுலகத்தின் மீதுள்ள உங்கள் நம்பிக்கையை முழுவதும் விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் அனுதினமும் காத்திருப்பது மிகவும் அவசியமாகும். ஆம், அவ்வாறு நீங்கள் தேவனை முழுமையாக சார்ந்து வாழும்போது எவ்வித சுட்டெரிக்கும் போராட்டங்களும் பெருங்காற்றுகளும் உங்களை அழிக்காதபடி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களுக்கு பூரண சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலத்தின் ஆவியானவரே, இன்று முதல் நீரே எனக்கு அடைக்கலமாயிருந்து வாழ்வின் எல்லா புயல்களிலிருந்தும் என்னை பாதுகாத்து உம்முடைய பூரண சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.